மன அழுத்தம்ங்கிறோமே வகத்துன் நஃப்ஸ் என்று அரபியில் சொல்லுகிறார்கள். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு என்ன டெஃபினேஷன் போய் தேடி பாருங்க. 100 பேர் 100 விதமா சொல்றாங்க. ஒரு வார்த்தைன்னு சொன்னா அதுக்கு வரை விளக்கணம்ங்கிறது ஒன்னா இருக்கணுமா இல்லையா? இயற்கை அப்படின்னா அந்த இயற்கைக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. செயற்கை அப்படின்னா அந்த செயற்கைக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. உயர்வு என்றால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. தாழ்வு என்றால் அதற்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. வீக்கம் என்றால் அதற்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மன அழுத்தம்ங்கிறோம், அதுக்கு என்ன டெஃபினேஷன்? அதுக்கு சரியான டிஃபைன் டெஃபினேஷனே இல்லை என்பதுதான் மனோதத்துவ அறிஞர்களுடைய கருத்து. அதுக்காக மன அழுத்தம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல வரல. மன அழுத்தம் இருக்கு, ஆனா எது மன அழுத்தம் என்று நாம் ஒரு முடிவுக்கே வர முடியாது. காரணம் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இதான் இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திற்கு பிறகு ஒரு லேசு, அப்புறம் என்ன போட்ட அழுத்தம்? மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்கிற அடிப்படை நம்பிக்கை நமக்கு இருந்தா அப்புறம் என்னங்க அழுத்தம்? என்ன பெரிய ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு? இந்த மாணவிக்கு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கட்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால்